தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இயேசு பலியாக ஒப்புக் கொடுத்தது சத்தியம் என்றால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி இயேசு உயிரோடு கூட எழுந்தது சத்தியம் என்றால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி ஆதாமினால் உண்டான பாவமும் சாபமும் மரணமும் பயமும் இயேசுவின் மரணத்தினாலே ஜெயிக்கப்பட்டது சத்தியம் என்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு திரும்பவும் இந்த உலகத்திலே இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கி வருவார். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வருவார். பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போன கர்த்தர், நாம் அவரது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வருகையை பரிசுத்த வேதம் 2 பகுதிகளாக பிரிக்கிறது. ரகசியமான வருகை என்று ஒரு வருகையும், பகிரங்கமான வருகை என்று ஒரு வருகையும் இருக்கிறது. சில பேர் இந்த ரகசிய வருகை கிடையாது என்று சொல்லுகிறார்கள். வேதத்திலே அது எங்கும் எழுதப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தின் சத்தியங்களை தியானித்து பார்த்தால் ரகசிய வருகை ஒன்று உண்டு. அது உண்டு. ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ரகசிய வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பகிரங்க வருகை எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தெரியும். ரகசிய வருகை வந்த பிற்பாடு 7 வருடங்கள் கழித்து பகிரங்க வருகை இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசிய வருகைக்கு பின்பதாக நீதிமான்கள் நீதி உள்ள நியாயாசனத்திற்கு முன்பதாக பலன்களை பெறும்படிக்கு நிறுத்தப்படுவார்கள். பகிரங்க வருகைக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்கினி கடலிலே எரியப்படுவார்கள். ரகசிய வருகைக்கு பின்பதாக 7 வருட மணவாட்டிக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற கல்யாண விருந்து சம்பவிக்கும். பகிரங்க வருகைக்கு பின்பதாக 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு 1000 வருடங்கள் நீதியும் சமாதானமும் ஆளுகை செய்கிற ஆளுகை உண்டாகும் என்றெல்லாம் பரிசுத்த வேத